சரி, பொன்முடிக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆமாம். இப்போ கே நேர்மேல வந்திருக்கு. தொடர்ச்சி இப்படியே நடந்துகிட்டே தான் இருக்குது. நாமளும் இப்படி பேசிட்டே தான் இருக்கும். தீர்வு இல்லாமல் போகுது. வேற என்ன செய்யறது? ஏதாவது ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இங்கே மக்கள்கிட்ட கேரளாவில் எல்லாம் மாற்றம் வந்துருச்சு. கேரளாவில் எவனும் ஊழலே பண்ண முடியாது. சாதி சண்டை இல்லைங்க. திருப்பரங்குன்றம் இல்லை. ஆணவ படுகொலை இல்லை. ஐயப்பன் பிரச்சனை வந்துச்சு இல்லை? ஐயப்பன் பிரச்சனை வந்தது. தெருவுக்கு 1 கோடி பேர் ரோட்டுக்கு வந்தான். எது மனித சங்கிலி. ஏய், எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம்டா, உன் வேலையை பாரு. எங்கேயாவது இந்த பக்கம் வந்தால் சங்கி சொங்கி ஆக்கிடுவேன். 1 கோடி பேர் எதுக்கு வந்தாங்க? ஆண்களும் பெண்களும். எங்கே திருவனந்தபுரத்துலேருந்து அரபிக்கடல் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நின்றான். அதோட ஐயப்பன் ஆஃப் ஆயிட்டார். ஆனால் பெண்கள் என்ன போலையே. அதாவது அது பெரும்பான்மையான மக்களுடைய கருத்துன்னு விட்டார் பினராயி விஜயன். அது பெண்கள் வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும். அதுதான் தவிர தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இங்கே அத்தனை பேரும் ஊழல்வாதிகள். அத்தனை பேரும் நீங்கள் ஊழல்வாதிகள். ஹைகோர்ட் ஜட்ஜே ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கார். பார்லிமெண்ட்டில் 180 MP கொண்டு இம்ப்ளீச் பண்ணு. ஹைகோர்ட் ஜட்ஜை விரட்டி விடுங்கய்யா. தமிழ்நாடு அரசு இப்படி இருக்கு. இந்தியா முழுக்க பல ஊழல்வாதிகள் வந்திருக்கிறான். நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜுகளை நீங்கள் மதவாதியாக இருக்கக்கூடிய அவ்வளோ நிலை தமிழ்நாட்டில் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு அரசியலே போய் சேரும்.